தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன் 41 பேரை கொன்று குவிச்சு காவல்துறை அதை சரியாக கை கொள்ளாதனால இவ்வளோ பெரிய இழப்புகள் வந்து இதோட இவர் முடிஞ்சிருவாரு. அந்த வாகனத்தை பிரச்சாரத்தை நிறுத்தி வச்சு நாங்கள் ஜெயிச்சிட்டோங்கிற மாதிரி கை தட்டிட்டு இருக்காங்க திமுககாரங்க. எடப்பாடி சொன்னார் 2 பேர் கொடியேசிச்சோன்னு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு கூட்டணி அப்படின்னாரு. அதுக்கு நோ அப்படின்னு அவர் ஓப்பனாக சொல்லிட்டார். அது மறைமுகமாக இல்லை, இது ஓப்பன் தான். அந்த நக்கீரன் கோபாலை குறித்து அது ஆதவர்ஜனை பேசினார். விஜய் கட்சியில் உள்ள அந்த வாரியர்ஸ்லாம் என்ன பேசுகிறாங்கன்னா ஒன்லி ஒன் சைடு திமுகவுக்கு சப்போர்ட். இந்த பக்கம் நடக்கிற கம்ப்ளைண்ட்ஸ், திமுக காலத்தில் நடக்கிற பாலியல் கொடுமைகள், இதை அவர் எக்ஸ்போஸே பண்ண மாட்டேங்க. நான் வந்து என் ரிலிஜியஸில் ஒரு லீடர் வர்றாரு, அவர் சிஎம்மாக வரணும் அப்படிங்கிறது என்னை போல அத்தனை பேராயர்களுக்கும் போதகர்களுக்கும் பாஸ்டர்மார்களுக்கும் பெண்டிகாஸ்டல் எல்லாருக்கும் ஒரு விருப்பம். விஜய் வந்து கிறிஸ்டினா தான் பாக்குறீங்களா? ஃபைன் டைம் மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூல அண்ட் ஒரு சிறப்பு அழைப்பாளராக அனைத்து இந்திய ஜனநாயக பாதுகாப்பு கழகத்தினுடைய நிறுவன தலைவராக இருக்கக்கூடிய பிஷப் காட்ஃப்ரே நோபல் அவர்கள் இணைந்துள்ளார். கேட்பதற்கான கேள்விகள் நிறைய இருக்கின்றன. வாருங்கள் நிகழ்ச்சிகள் சொல்லலாம். வணக்கம் ஃபாதர். வணக்கம். விஜய் குறித்து வந்து ஒரு தொடர்ந்து நம்ம பல்வேறு நேர்காணலில் நிறைய விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டோம். அந்த கரூர் சம்பவத்தை தொடர்ந்து நிறைய அப்டேட்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு. விஜய் வெளியில் வரலைங்கிற விமர்சனங்கள் நிறையா இருந்துகிட்டு இருந்தாலும் இந்த மாமல்லபுரத்தில் எல்லாத்தையும் கூப்பிட்டு சந்தித்ததுக்கப்புறம் விஜய் நடத்திய பொதுக்குழுவில் விஜய் பேசிய பேச்சு அனைவரையும் வந்துட்டு திரும்பி பார்க்க வைத்தது. விஜய் வந்து பழைய ட்ரெண்டிங்குள்ளே வந்துட்டார் அப்படிங்கிறது வெளிப்படையாகவே தெரியுது. அழகாகவே பேசியிருந்தார் விஜய். வந்து நீங்கள் வந்து திமுக வந்து அது அரசியல் ஆக்கக்கூடாதுன்னு சொல்லி சொன்னீங்க, ஆனால் வந்து சட்டமன்றத்தில் நான் வந்து நேரம் தவறாக வந்தது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் முன்வைத்ததுலேருந்தே அதனுடைய அரசியல் வந்து வெளிப்பட்டு விட்டது, சாயம் வெளுத்து விட்டதுங்கிற மாதிரி வந்து விஜய் பேசியிருக்காரு. ஒரு மிக நீண்ட ஒரு ஆளாத துயரத்தில் நான் இருக்கிறேன், அந்த துயரத்துலேருந்து நான் மீண்டே வரலை அப்படிங்கிறதையும் விஜய் வந்துட்டு ஏன் வெளியில் வரலைங்கிறத வந்துட்டு ரொம்ப அழகாகவே வந்துட்டு பதிவு செஞ்சுருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? இப்போது ஒரு வீட்டில் ஒரு மரணம்னா 16 விசேஷம்பாங்க, அதை இப்போ சுருக்கி 3ஆவது நாளே வச்சுருந்தாங்க. பட்டு ஆதி காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 40 நாள், இவர் கரெக்டாக 39 நாள் அதை கீப்பப் பண்ணி அதுக்கு பிறகு தான் அரசியலுக்குள்ளே வரார். அப்போ அந்த பொதுக்குழுவில் வந்து அது என்ன சொல்லலாம், பெரிய இந்த ஆட்டாம்பாம்பை தான். பார்க்க நைஸாக பேசுனது போல் இருக்கும், ஆனால் எதிராளிகளுக்கு வந்து இருதயத்தில் நங்குன்னு குத்திட்டார். அது ஸ்மூத்தாக ஆனால் ஹார்ட். அதனால் சரியான அப்ரோச்சில் போகிறார். ஏன்னா அதாவது 41 பேரை கொன்று குவிச்சு காவல்துறை அதை சரியாக கை கொள்ளாதனால இவ்வளோ பெரிய இழப்புகள் வந்து இதோட இவர் முடிஞ்சிருவாரு அப்படின்னு தான் எல்லாரையும் நினைக்க வச்ச விஷயமா. அவங்க ஒரு வகையில் அந்த வாகனத்தை பிரச்சாரத்தை நிறுத்தி வச்சு நாங்கள் ஜெயிச்சிட்டோங்கிற மாதிரி கை தட்டிட்டு இருக்காங்க திமுககாரங்க. ஆனாலும் நான் என்ன சொல்றேன்னா, லேட் ஆக வீரியம் கூட தான் செய்யும். இன்னைக்கு மக்கள் மத்தியில் கூடிக்கிட்டு தான் இருக்கிறது, குறையல. அதனால இது வந்து ஆரம்பம்னு வைங்களேன், பழையபடி ரீஸ்டார்ட். திரும்ப 2வது அத்தியாயத்துக்குள்ள அவர் உள்ள வந்துட்டாருங்கிறதான் சொல்ல முடியாது. அது ஒரு பெரிய பிரேக் த்ரூ, திரும்ப ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிறதா கண்டிப்பா இதில் ஸ்டாண்ட் பண்ணிட்டார்ல. அவர் திமுகவையும் தெளிவாகவே வந்து அட்டாக் பண்ணி தான் பேசியிருக்காரு, பாஜகவையும் சொல்லிட்டாரு. கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து விஜய் எந்த இடத்துலையுமே வந்து தெளிவுபடுத்தலை. நான் அதிமுகவோட போகிறேன், திமுகவோட போகிறேன், இல்லை பிஜேபியோட போகிறேன், எல்லாரையுமே எதிரியாக பார்த்து தான் விஜயோட பேச்சு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வந்துட்டு அமைஞ்சிருக்குது. கூட்டணி அப்படிங்கிற விஷயத்தில் விஜய் கூட்டணி அமைப்பார்னு நினைக்கிறீங்களா? எடப்பாடிக்கு நோ சொல்றதுக்கு தான் அந்த பொதுக்குழுவில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, முதலமைச்சர் வேட்பாளருங்கிறத தீர்மானம் பாஸ் பண்ணிட்டாங்க. அவர் தான் சிஎம். கூட்டணியே இவர் தான் பேசுவார், விஜய் அவர்கள் தான் பேசுவாருங்கிறதையும் தெளிவுபடுத்திட்டாங்க. அப்போ எடப்பாடி சொன்னார் 2 பேர் கொடியேசிச்சோன்னு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு கூட்டணி அப்படின்னாரு. அதுக்கு நோ அப்படின்னு அவர் ஓப்பனாக சொல்லிட்டார். அது மறைமுகமாக இல்லை, இது ஓப்பன் தான். ஓப்பன் தானே. இப்போ எடப்பாடி வந்து முதலமைச்சரை விட்டு கொடுக்க மாட்டார்ல, அவரு முதலமைச்சர் கேண்டிடேட் இருந்துட்டு இவர் விஜய் அவர்களை வந்து சப்ஸ்டியூட்டாக கொண்டு வரலான்னு அவர் பிளான், துணை முதல்வராகவோ இல்லை எதிர்கட்சி தலைவராக கொண்டு வரலாம். ஆனால் அதுக்கு நோங்கிறதுக்கு பதில் பொதுக்குழுல வந்துச்சு. 2வது அவர் எடுத்த ஸ்டாண்ட்ஸ் வந்து பின்வாங்கல. அதுக்கு நான் வந்து ஒரு பிஷப்பாக ஒரு கட்சி தலைவராக பாராட்டுறேன். இது வரைக்கும் எவ்வளவு ஜெர்க் அடிச்சது யார், இது நம்ம ரஜினிகாந்த். இப்படி 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 ஜிக்ஸாக் பண்ணிக்கிட்டே இருந்தார், ஆரம்பிக்கவா வேண்டாமா ஆரம்பிக்க. அதில் இவர் எத்தனையோ மடங்கு ரஜினிகாந்தை விட இவர் எங்கே வந்துட்டார், டாப் வந்தார். அடுத்தாப்புல கமல் என்ன பண்ணார்,
பயங்கர வைராக்கியமாக பேசினார். திமுகவை எதிர்த்து திமுக பேன் பண்ணி பேசி எலெக்ஷன்லாம் கண்டெஸ்ட் பண்ணி கடைசியில் ஒரு சீட்டு கூட எடுக்கல. அவர் நின்ன தொகுதியில் அவரே தோந்துட்டார். அந்த லெவல் போன பிறகு சரண்டர் திமுகவுக்கு. ஏன்னா அவர் கட்சியில் லீடிங்கில் இருந்த எல்லாரும் எங்கே போயிட்டாங்க, திமுகக்குள்ள போயிட்டாங்க. கடைசியில் இவரும் திமுகக்குள்ள போயிட்டார். இப்போ கட்சியே கிடையாது, சும்மா இவங்க பேருக்கு சொல்கிறாங்களே தவிர இடையில ஒரு மீட்டிங் ஒன்று நடத்தினாரு, உயர்மட்ட குழு தலைவர் வாங்கினார், ஒருத்தர் கூட போல. அப்போ கட்சிக்கு க்ளோஸ், ஒரு எம்பி சீட்டுக்காக டோட்டலாக க்ளோஸ். அந்த இடத்த பார்க்கும்போது விஜய் அவர்கள் வந்து கண்டிப்பாக நிற்பாருங்கிறது ஒரு நமக்கு இந்த 2 சினிமா நடிகர் வந்து ஃபெயிலியர். இவர் 3வது ஸ்ட்ராங்காக நிற்காரு. அது ஸ்லோ அண்ட் ஸ்டெடி தான். இப்போ உங்களுக்கு இதே இவ்வளோ பெரிய இஷ்யூ வரும்போது ஒவ்வொருத்தரும் தெரிச்சு ஓடிடுவாங்க. எப்பா இந்த பிசாசுகள்கிட்ட போய் போராட முடியாதப்பா அப்படின்னு வெளியே போயிடுவாங்க. ஆனால் அவர் ஜென்டிலாக அடிக்காரு பாருங்க, அப்படி பல்ஸ்லாம் டவுன் பண்ணி அப்படி ஸ்மூத்தாக ரொம்ப அப்படி. ஆனால் அடி வந்து நங்குன்னு நெஞ்சில் குத்துற மாதிரி தான் அடி. ஏன்னா அதேமாதிரி அந்த நக்கீரன் கோபாலை குறித்து அந்த ஆதவர்ஜனை பேசினார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் அவங்களுடைய ஐடி விங்கில் உள்ளவங்க மற்றும் அந்த விஜய் கட்சியில் உள்ள அந்த வாரியர்ஸ்லாம் என்ன பேசுகிறாங்கன்னா, அவர் எந்த ஒன்லி ஒன் சைடு திமுகவுக்கு சப்போர்ட். இந்த பக்கம் நடக்கிற கம்ப்ளைண்ட்ஸ், திமுக காலத்தில் நடக்கிற பாலியல் கொடுமைகள், இதை அவர் எக்ஸ்போஸே பண்ண மாட்டேங்க. இது அவ்வளோ வரும். இப்போ நான் இதில் என்ன ஒரு நான் கூர்ந்து கவனிக்கிறது என்னன்னா, ஒவ்வொரு கட்சியிலையும் ஐடி விங்னு இருப்பாங்க, ஐடி விங் தலைவர் இருப்பாங்க. இங்கே பொம்பளை பிள்ளைகள் வந்து எல்லாமே ஐடி விங் தான். அதாவது அத்தனை ரசிகர்களும் தொண்டர்கள், அத்தனை தொண்டர்களும் ஐடி விங் ஆயிட்டாங்க. அதனால அவர் வந்து ஒரு ஐடி விங்ல இருந்து ஒரு கண்டென்ட் எடுத்து கொடுக்க முந்தி ஒருத்தர் வந்து தவறா பேசுறான்னா அடி நங்கு எதிர்த்து அடிக்கிறாங்க. அதனால இதுலலாம் அவங்க தப்ப முடியாது. இப்ப பாருங்க, அவர் மீச வச்ச தலைவர்னு சொல்லிட்டு அவர் போட்டு பிச்சு எடுத்திருக்காங்க சமூக வலைதளத்துல. யார் இல்லாமோ கட்சியில பொறுப்புல இல்லாதவங்க எல்லாம் பிரிச்சு மேய்கிறான், பொம்பளை பிள்ளைகள்லாம். அதனால இனி வந்து இவர்கிட்டலாம் தம் கட்ட முடியாது. இவர் வாயை திறக்கட்டாலும் 10 லட்சம் பேர் வாயை திறக்கான். என்ன செய்வீங்க? ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆமா, அவன் கட்சியில பொறுப்புலே கிடையாது, கட்சியில மெம்பரா கூட இருக்கான்னு தெரியாது. பட் இவருக்காக சவுண்ட் கொடுக்காங்க, லேடி சவுண்ட் கொடுக்காங்க. அதான் பெரியதா இருக்கு. இனி உள்ள காலங்களில் வந்து இவரை எதிர்த்து நிற்கிறதுக்கு சாத்தியம் கிடையாது. 2வது கூட்டணி கொடுத்து கேட்டீங்க, நிச்சயமா அவர் தலைமையிலன்னு சொல்லிட்டார்ல. அப்போ ஆரம்பத்தில் தான் என்ன சொன்னாரு, ஃபர்ஸ்ட் மாநாட்டில் நான் தான் சிஎம்மாக வருவேன், என் தலைமையில் யார் சேர்றாங்களோ அவங்களுக்கு ஆட்சியிலையும் பங்கு கொடுப்பேன்னு சொன்னார். அப்போ அந்த ஸ்டாண்ட்ஸில் கரெக்டாக நிற்கிறாரு. இப்போ நீங்கள் பிஜேபி கூட போனால் மக்கள் மதிக்க மாட்டாங்க. அவரும் அதை விரும்பவே இல்லை. அவருக்கு தெரியாதா மக்களுடைய மனப்பான்மை என்ன இருக்குன்னு தெரியாதா? அதிமுக கூட போகனா அவரு ஹீரோயிசம் ஆயிடுவார், இவரு கீழே இருப்பார். அதுவும் அவர் விரும்பலை. நம்ம ஏற்கனவே பல மீடியாவில் நானுமே சொல்லியிருக்கேன், நீங்கள் துணை முதல்வர் போனீங்கன்னா ஏமாந்துறீங்க, அப்படி ஒரு பதவியே கிடையாது அப்படின்னு. அப்போ அதுவும் போய் வெளியே வந்துச்சார். இப்போ எல்லாரும் சோஷியல் மீடியா சரி, சேட்டலைட் சேனலாக இருக்கட்டும், எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இவர் வந்து காங்கிரஸை தொடவே இல்லை, காங்கிரஸும் விஜயை தாக்கவே இல்லை. அப்போ எப்படி அமைஞ்சிரும்? எப்படியும் நிச்சயமா காங்கிரஸோட கூட்டணி அமைஞ்சே ஆகணும். அது என்னுடைய விருப்பம். தாவாக்கா என்ன முயற்சி எடுத்திருக்காங்கன்னு எனக்கு தெரியல. பட் என்னுடைய ஆலோசனை யார், சோனியா காந்திக்கும் ராகுல் காந்திக்கும் நான் சொல்கிற ஆலோசனை, மற்றும் இங்கே தமிழ்நாட்டு தலைவர் இங்கே ரெப்ரசன்ட் தான் பண்ண முடியாது, இவங்க டிசிஷன் எடுக்க முடியாது. காங்கிரஸ் தலைவர் சொல்கிறேன். ஆனால் காங்கிரஸ் கீழால் போயிட்டுருக்கு. இந்த நேரம் காங்கிரஸை தூக்கி நிறுத்துறதுக்கு தாவேக்கா கூட கூட்டணி போட்டால் மாத்திரமே, ஏன்னா நம்பர் ஆஃப் சீட்ஸும் கூட கிடைக்கும். 2வது நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன், அந்த விஜய் கட்சியோட ஒரு 10% சப்போர்ட் வந்தால் போதும், ஈஸியாக வின் பண்ணிடும். ஆமாம், அப்போ காங்கிரஸ் வந்துட்டுன்னா ஆட்டோமேட்டிக்காக, இது பல தடவை நான் சொல்லியிருக்கேன், ஆட்டோமேட்டிக்காக யார் திருமாவளவன் வந்துடுவார், இடதுசாரி வலதுசாரி வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் யார், விஜயகாந்த் கட்சி அவங்க வந்துடுவாங்க. பாட்டாளி மகனும் வந்துட்டுனா ஆல் பாஸ். இந்த பக்கம் திமுக மாத்திரம் நிற்கும், தனிச்சு விடப்பட்டிருக்கும். இந்த பக்கம் அதிமுக முழு அதிமுக இல்ல, ஒரு இன்னொன்னு சொல்றேன், டிடிவி தினகரன், சசிகலா, இப்ப செங்கோட்டையன் உள்ள வந்துட்டாரு. வைத்தியலிங்கம் ஆஸ்திரேஷன்ல இருக்கிற மாதிரி தெரியுது. திமுகவுக்கு பேருவாரா என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி தெரியுது. மனோஜ் பாண்டியன் போயிட்டாரு. அப்படிங்கும் போது இந்த கொங்கு பெல்ட்ஸ் இவங்களும் வந்துட்டாங்கன்னா ஃபுல் மெஜாரிட்டில பாருங்க. ஒரு திமுக தனியா நின்று ஒரு காலம் ஜெயிக்க முடியாது. அப்ப இன்னைக்கு தனியா விட தள்ளப்படுகிறது. அதே போல இந்த பக்கம் அதிமுக முழுமையான அதிமுக இல்ல, பாதி அதிமுக தான். ஏன்னா
கவுண்டர் பெல்ட் மாத்திரமும் 1 இயர் பெல்ட் இருக்கு. இந்த பக்கம் முக்குளத்தூர் பெல்ட் கட் ஆயிட்டு அது விஜய் கூட வருது. அப்படி வரும்போது நீங்க பாருங்க ஃபுல் மெஜாரிட்டி அரித்தமெட்டிக் படி பார்த்தாலும் ஃபுல் மெஜாரிட்டி வந்து. ஆமா, ஆனா பாண்டே ஒரு மாத்தி மாத்தி சொல்ற அவர் எப்படியாவது அதிமுக பிஜேபி கூட்டணியில் கொண்டு போகணுங்கிறதுக்காக அப்படியே பாலிஷ் போட்டுட்டு இருக்காரு பாண்டே. அதெல்லாம் விஜய் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டார். அங்க போனா 100க்கு 100 வெற்றி, அங்க போனா 100க்கு 100 வெற்றி, இல்லாட்டி நீங்க வந்து கஷ்டம்னு அப்படியே விஜய் அவர்களுக்கு மீடியா மூலம் சொல்லிட்டு இருக்காரு. பட் அதெல்லாம் அவர் செய்ய மாட்டார். அதனால படுதோல்வி தான் எது அதிமுகவுக்கு. 2வது நிலைக்கு தான் எது வரும், திமுக வரும். 2வது நிலையில ஆமா, 3வது அதிமுக போயிடும். ஏன்னா பிஜேபி கூட்டணி இருக்கனால. பிஜேபி கூட்டணி இல்லைன்னா கூட 2வது வந்துடும். பிஜேபி கூட்டணி இருக்கிறனால 3வது போயிடும். அப்போ விஜய் முதல்வர் ஆயிடுவார். அப்ப இது சரியான மெகா கூட்டணியா வர்றது நான் விருப்பம், இறைவனுடைய விருப்பம், மக்களுடைய விருப்பம். விஜய் அவர்கள் எடுக்கக்கூடிய தீர்க்கமான முடிவு என்ன என்கிற எப்படி எனக்கு நான் அறிகிறேன். இப்படி டிசம்பர், இப்போ நவம்பர் மிடில் வந்துட்டோம், டிசம்பருக்குள்ள அவர் ஓரளவு அறிவிப்பு கொடுத்துருவார். ஜனவரிலேருந்து எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கு ப்ராசஸ் ஆரம்பிச்சிடும். இப்போ நேற்றைய தினம் காமன் சிம்பிளுக்கு போய் அப்ளை பண்ணிட்டு வந்திருக்காங்க. போய் வந்து பேசியிருக்காரு. 3 சின்னம் கேட்டிருக்காங்க, கிரிக்கெட் மட்டையும் ஆட்டோவும் விசிலும் கேட்டிருக்காங்க. ஆமா, நான் போன தடவை ஆட்டோல இருந்தேன். ஆமா, நானும் கேட்டு தூத்துக்குடி அண்ட் திருநெல்வேலி எம்பி தொகுதிக்கு ஆட்டோ ரிக்ஷா. ஆட்டோ நல்ல சிம்பிள். நீங்கள் விஜயோட வந்து சேருவதற்கான பேச்சுவார்த்தையில் எதுவும் நடந்துட்டு இருக்கா? ஒரு சில தகவல் வந்துட்டு இருக்குது, நீங்கள் பேச்சுவார்த்தையில் இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தகவல்லாம் சோஷியல் மீடியாவில் பேசுகிறோம். அப்புறம் அவங்க நம்ம நிர்மல்குமார் அவங்க வந்து என்கிட்ட பேசுவாங்க, நான் அவர்கிட்ட பேசுகிறேன். அந்த லெவலோட இருக்குது. ஆமாம், அவர் டிசம்பரில் சந்திப்போம் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். விஜய் தரப்புல இருந்து பேசியிருக்காங்க. இவங்க நிர்மல்குமார் அவர் பேசினாலுமே விஜய் தரப்புல இருந்து பேசினது தானே தாவேகவினுடைய ஒரு இதுதான் வந்து சொல்லிட்டோம். டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல இது பண்ணுவோம் அப்படின்னு. அப்போ கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் எப்படி அப்படின்னு கேட்டேன். கண்டிப்பாக உண்டு அப்படின்னாங்க. அப்போ அதுக்கு முன்னாடி எங்களோட பேசினாங்கன்னா என்னுடைய இது வந்து பிரம்மாண்டமான கிறிஸ்மஸ், திமுகவை அலற வச்சிடலாம். திமுக வந்து சிறுபான்மையர் ஓட்டு வங்கி வச்சுக்கிட்ட கட்சியா இருக்குது. 10,000 போதகர்கள், அதாவது நிறைய நினைப்பாங்க கேத்தலிக் சர்ச் பார்த்தீங்கன்னா மயிலையில் ஒன்று இருக்குது கேட்டீங்கன்னா, மற்றபடி அங்கே தேடினாலும் அங்கே அந்த பாரிஸில் ஒன்று, பாரிஸ் கார்னரில் ஒன்று இருக்குது. மற்றபடி கேத்தலிக் சர்ச்சஸ் ரொம்ப கம்மி. சிஎஸ்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்ஸிமம் 15 சர்ச் தான் இருக்கும். எங்கள் தண்டையார்பேட்டை எல்லாம் சேர்ந்து கிண்டி வரைக்கும் சேர்ந்து ஒரு 15 20 சர்ச் இருக்கும். இவங்க இசிஐ எவாஞ்சலிக்கல் சர்ச் ஆஃப் எஸ்ரா சர்ணம், அவங்க சபை ஒரு 40 சபை இருக்கும். ஆனால் இண்டிபெண்ட் சர்ச்சஸ் இருக்காங்க பாருங்க, அவங்க தான் 10,000 பாஸ்டர்ஸ் இருக்காங்க. நீங்க நம்புவீங்களா? தமிழ்நாடுல சென்னையில மட்டுமே 10,000 இருக்காங்க. 10,000, அதாவது செங்கல்பட்டு இந்த பக்கம் வரைக்கும், காஞ்சிபுரம் பொன்னேரி பாஸ்டர்ஸ் அங்க ஐக்கியம் இருக்கு. நான் வந்து ஆல் இந்தியா சர்ச் ஃபெடரேஷன் ஒன்று வச்சிருக்கேன். வச்சு இந்த இண்டிபெண்டன்ட் பாஸ்டர்ஸ் எல்லாம் ஒருங்கிணைக்கிறதுக்கு சில பண்ணி நான் செஞ்சிருக்கிறேன். அப்போ அவங்களுடைய கம்யூனிகேஷன் இருக்குது. இப்போ விஜய் அவர்கள் வந்து ஓகே சொல்லி என்னோட பேசி எல்லாம் ஒரு டைப் போட்டோன்னு வச்சுருங்களேன், ஒரு 10,000 பாஸ்டரும் 200 பிஷப் மேடையில் 200 பிஷப் நடுவில் விஜய் அவர் உட்கார வச்சு 10,000 பாஸ்டரும் ஒயிட் அண்ட் ஒயிட் சஃபாரி கொடுத்து ஒரு பைபிளை தூக்கி அப்படி இந்தியன் நேவி போல 2 பக்கமும் உட்கார வச்சு, ஒரு பக்கம் பாஸ்டர் அம்மா அவங்களுக்கும் நல்ல ஒயிட் அண்ட் ஒயிட் சாரி போட்டு வச்சுன்னா அதோட சிறுபான்மை நம்பி இருந்த திமுக முடிஞ்சு போச்சு. நீங்க ஒரு பெரிய அளவுல வந்து நான் சொல்றேன், அதாவது நீங்க வந்து பொதுவா பேசுங்க, நீங்க வந்து எல்லா ரிலிஜியஸுக்கும் பொதுவான தலைவர்னு நீங்க விஜய் அவர்களை கொண்டு வாங்க. பட் நான் வந்து என் ரிலிஜியஸ்ல ஒரு லீடர் வர்றாரு, அவர் சிஎம்மா வரணும் அப்படிங்கிறது என்னை போல அத்தனை பேராயர்களுக்கும் போதகர்களுக்கும் பாஸ்டர்மார்களுக்கும் பெண்டிகாஸ்டல் எல்லாருக்கும் ஒரு விருப்பம். நீங்க விஜய் வந்து கிறிஸ்டினா தான் பாக்குறீங்களா? நான் அந்த ரூட்ல ஜோசப், அவங்க அம்மாவே நீங்க ஜோன் தான் கூடுவேன். அப்போ ஜோனா எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க ஒரு மீடியால. அப்போ ஜோனா ஜோசப், நான் ஜோன் தான் கூடுவேங்க. அதாவது இப்போ நான் அதுக்காக பிரிவினவாதியும் மதவாதியும் கொண்டு வரல. யாரா இருந்தாலும் இப்போ என் ரிலிஜியஸ்ல ஒருத்தர் வாராங்கமே எனக்கு ஆசை இருக்கும்ல. கண்டிப்பா கண்டிப்பா. அதுக்காக நான் ஹிந்து வெறுக்கல, இஸ்லாமிய வெறுக்கல, எல்லாரையும் நான் நேசிக்கிறோம். பட் என் குடும்பத்துல ஒருத்தர் வந்து சிஎம் வர இருக்கும்போது என் உள்ள சந்தோஷப்படாதா? கண்டிப்பா. இந்த ஒரு காரியத்துக்காக நான் முதல்ல இருந்தே அவருக்கு நான் சப்போர்ட் பண்ணி, அதாவது யாருமே கிறிஸ்டியானிட்டியில சப்போர்ட் பண்ணாத நேரத்துல இதெல்லாம் நான் மனசுல வைத்து நான் அவருக்கு டைரக்ட் சப்போர்ட் பண்ணேன். அவங்க அப்பாட்ட பேசினேன், எல்லாமே பேசுனேன். இப்படியும் டிசம்பருக்குள்ள இன்றைக்கு கூட அவர் நேற்று நிர்மல்குமார் அவங்ககிட்ட பேசினேன். அவங்க இந்த சிம்பிளுக்காக டெல்லி போயிருக்கேன், நைட்டு வந்துடுவேன். நாங்கள்
எப்படியாவது பேச்சுவார்த்தைகள் வரும். போயிட்டு இருக்குது டிசம்பருக்குள்ள ஃபர்ஸ்ட் வீக்னு இருக்காங்க. எனக்கு முன்கூட்டியே பேசுனா என்ன அட்வான்டேஜ்னா அந்த கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷனை வெரி கிரேட்டா பண்ண முடியும். போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நான் ஓபிஎஸ் அவர்களோட சேர்ந்து ஒரு கேத்தலிக் சர்ச்சில் கிறிஸ்மஸுக்கு நான் சீஃப் கெஸ்டாக இருந்து அவங்களுக்கு இது பண்ணேன். அதனால அம்மா இருக்கும்போது ஃபுல்லாக நம்ம இதில் ட்ரேட் சென்டரில் நடக்கும். அதில் பிரமாதமாக அருமையாக நடக்கும். அதனால் இது இப்போ வந்துட்டாருன்னா மொத்த கிறிஸ்டியானிட்டியும் ஒரு அம்பர்லால கொண்டு வரதுக்கு என்னுடைய பிரதான வேலையா இருக்கும். கண்டிப்பா. ஆமா, மொத்த கிறிஸ்டியானிட்டி. அதாவது நிறைய நினைக்காங்க சிஎஸ்ஐ பெரிய சர்ச், அப்படிலாம் கிடையாது. சிஎஸ்ஐ காங்கிரிகேஷன் கம்மி, 6 மாநிலம் சேர்ந்து தான் 40 லட்சம். ஆனா பெண்டிகாஸ்டல் தெருக்கு தெரு, வீதிக்கு வீதி, எல்லா இடங்களையும் வீட்டு சபை தான். இவங்க அவ்வளவு சேர்ந்தாதான். என்கிட்ட அப்பாவு சபாநாயகர் கூட எனக்கு சொன்னாரு, நீங்க இண்டிபெண்டன்ட் சர்ச் பாஸ்டர்ஸ் அவ்வளவு ஒருங்கிணைச்சு நீங்க ஒரு ஸ்ட்ரென்த் காட்டுங்க. 40 சீட்டு ஸ்டாலின் அவங்ககிட்ட வாங்கிடுவோம், சிறுபான்மைக்குன்னு, கிறிஸ்தவ சிறுபான்மைக்குன்னு வாங்கிடுவோன்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது. அதே போல பிஜேபிக்கும் தெரியும், சிஎஸ்ஐ கேத்தலிக் ஒரு சின்ன காங்கிரிகேஷன் தான், இண்டிபெண்டன்ட் சபைகள் தான் திரளா இருக்குது. ஆகையினால எல்லாருமே ஒரு உள் மனசுல வெளிக்காட்ட பயப்படுவாங்க. ஆளுங்கட்சி திமுக எப்படி அவரை எதிர்த்து நம்ம சொல்லன்னு பயப்படுவாங்க. அந்த எலெக்ஷன் அந்த ட்ரெண்டிங் சூடு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துருவாங்க. ஏன்னா திமுக தோந்துரும் மைண்ட்ல வந்தவர் தைரியமா வெளியே வந்துருவாங்க. எல்லாருமே கொஞ்சம் பயப்படுவாங்கல்ல, ஆளுங்கட்சி எதிர்த்து யாரும் சொல்ல மாட்டாங்கல்ல. ஏன்னா திமுகவை நேசிக்கிறது சிறுபான்மை கிறிஸ்தவர்கள் ஒரு முத்திரை குத்தப்பட்டிருக்கு. இதுல புரட்சி பண்ணி வர்றதுக்கு நம்மளை போல எல்லாரும் வர முடியாதுங்கிற விஷயம் பயப்படுவாங்க. ஆனா மனசுக்குள்ள நான் ஒவ்வொருத்தரையா டச் பண்ணும்போது உண்மையாவே ஒரு கிறிஸ்தவ முதலமைச்சர் தான் நல்லா இருக்குங்கிற மாதிரி. ஏன்னா பக்கத்துல அண்டை மாநிலத்தில் யாரு வந்தா, அவர் பேர் என்ன, தெலுங்கானாவா ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி பக்கா கிறிஸ்டியன் வந்திருக்காரு. ஆமா, அவர் முதல்ல ஒரு பாதிரியார்லாம் வச்சு ஜெபம் பண்ணி தான் சட்டமன்றத்துல பதவி ஏற்றாரு. பாத்தீங்களா பாக்கலையா? கண்டிப்பா பாத்துருக்கேன். அப்போ அதை மக்கள் எல்லாம் விரும்பினாங்க. அதே போல ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க ரிலிஜியஸ்ல ஒருத்தர் வந்தா நல்லா தான் இருக்கணும். இது வரைக்கும் தமிழ்நாடு சரித்திரத்துல கிறிஸ்டியானிட்டில இருந்து ஒரு முதல்வர் வந்ததே இல்லை. இது 2026 நிச்சயமா நான் எதிர்பார்க்க நம்புறேன், அவர் தான் முதலமைச்சரா வருவார். அதே போல காங்கிரஸ் துணை முதல்வர் கொடுப்பாங்க. அத்தனை சீட்டு ஷேரிங், ஒரு 80 சீட்டாவது 75 சீட்டு கொடுப்பாங்க. ஆமா, அப்போ பெரிய சக்சஸ்ல, பெரிய சக்சஸ். ஆமா, என்னுடைய கணிப்பு எப்படின்னா மைனாரிட்டி திமுகவா மாறும். 25 to 40 சீட், 25 to 40 சீட்டு திமுக எடுக்கும். மைனாரிட்டி திமுக மாறிடும். ஏன்னா இந்த எல்லா சிறுபான்மையெல்லாம் கம்ப்ளீட்டா அந்த ராவுத்தர்னு ஒரு இப்ராஹிம் ராவுத்தரா, அவரும் காங்கிரஸ்ல இருந்துகிட்டே ஃபுல்லாவே திமுக அகேன்ஸ்டா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. சோசியல் மீடியால எங்க பார்த்தாலும் அவர் பேசிட்டு இருக்கிறாரு. அவரும் விஜய் அவர்களோட மேடையில் உட்கார்ந்து அந்த ஃபர்ஸ்ட் மாநாட்டில் இருந்தாரு. அப்போ அவருக்கு சப்போர்ட்டா இருக்கிறாருங்கிறது நமக்கு வெளியரங்கமா தெரியுது. அப்போ அவர் இஸ்லாத்துல இருந்து அவரு வர்றாரு, நான் கிறிஸ்டியான்ல இருந்து நான் ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டரா வரேன். இப்படி எல்லாம் சேர்ந்து வரும்போது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை தமிழ்நாட்டை கொண்டு வரும். மெயின் என்னன்னா ஊழலற்ற மதசார்பற்ற ஜனநாயகத்தை உருவாக்குறது என் கடமை. அதான் எங்க கட்சியினுடைய கொள்கை. ஊழல் இருக்கக்கூடாது, மதசார்பற்ற. இப்ப அவர் கிறிஸ்டியனா வந்தாலும் அவரு தான் எல்லா இந்து பொட்டுலாம் வச்சுட்டு எல்லா இதுக்கு தான் போறாரு. ஏன்னா அவங்க மதர் நல்ல பக்தியான இந்து குடும்பத்துல, அப்பா தான் கிறிஸ்டியனு. அப்படிங்கும் போது அவர் எல்லாருக்கும் பேலன்ஸ்டா தான் இருப்பாரு. அவங்க அப்பாவும் இப்ப இந்து கோயில்களுக்கு போக ஆரம்பிச்சு அவர் பேலன்ஸ்டா தான் இருப்பாரு. ஆனாலும் பை பர்த்ல அவர் கிறிஸ்டியன் உள்ளுக்குள்ள அதுக்குரிய கடவுள் மேல உள்ள பற்றுகள் அன்பு எல்லாம் இருக்கதான் செய்யும். அரசியல்ல அது வெளியே ரொம்ப காட்ட முடியாது. எல்லாரையும் நேசிக்கணுங்கிறது தான் என்னுடைய கான்செப்டும். கண்டிப்பா என்ன எங்க போங்க அவ்வளவு பேரும் ஃபாதர் வாழ்க ஃபாதருங்க. நான் இந்த எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கு போகும்போது யாரு நான் கிறிஸ்டியன்ஸ், கிறிஸ்தவங்க தான் இவரு எதுக்கு அரசியல் இறக்குறாரு, இவருக்கு ஊழியம் செய்ய வேண்டியது, இதுக்கு அரசியல் போறாரு. இவன் தான் முணுமுணுக்கான். பப்ளிக் எல்லாருமே எனக்கு ஓட்டு போடுறதே நான் கிறிஸ்டியன்ஸ் தான். ஏன்னா எல்லாரையும் கை கொடுத்து பேசுவேன். அவங்க எந்த சாந்திக்கு இதெல்லாம் போட்டிருப்பாங்க, அவங்களையும் கை கொடுத்து நான் பேசதான் செய்யறேன். அதனால ஒரு பெரிய கூட்டணி வரும், அது மெகா கூட்டணியா இருக்கும். நிச்சயமாக என்னுடைய ஆதரவு சப்போர்ட்டு கட்டாயம் விஜய் அவர்கள் இருக்கும். சீக்கிரத்துல சந்திக்க போறோம். ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச். நிச்சயமா ஃபாதர், உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி ஃபைன் டைம் மீடியாவுடைய ஸ்பெஷல் இன்டர்வியூல பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு நன்றி ஃபாதர். நன்றி.